உலக தமிழர்களை ஒரே இடத்தில் சந்திக்க வேண்டுமா? உங்களை அன்புடன் அழைக்கிறது தி ரைஸ் அமைப்பின் 13வது உலக தமிழர்கள் மற்றும் திறனாளர்கள் மாநாடு. நடைபெறும் நாள் ஜூன் 7 முதல் 9 வரை 2024 சுவிட்சர்லாந்து நாட்டில் உலக புகழ்பெற்ற டாவோஸ் காங்கிரஸ் சென்டரில். இன்றே பதிவு செய்வீர். www.tamilrise.org. தொடர்புக்கு 9150060032. தமிழர் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்மோடு மூத்த அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி இணைந்திருக்கிறார். வாருங்கள் பேசலாம். சார் வணக்கம் சார். 2ஆம் கட்ட தேர்தல் இன்றைக்கு நடக்கிறது உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களில். எப்படி பார்க்குறீங்க? இத்தனை கட்டம் நடந்தாலும் இந்தியாவில் மோடி ஜெயிப்பார், தமிழ்நாட்டில் ஏற்கனவே உள்ள இதுபடி முக ஸ்டாலின் ஜெயிப்பாருங்க தான் நம்மளோட கருத்தாக இருக்குது. இதில் 2ஆம் கட்ட மாநிலத்தில் கேரளா நடக்குதா? கேரளாவில் காங்கிரஸ் ஜெயிக்கும். கர்நாடகாவில் 3 பிராமினுக்கு டிக்கெட் கொடுத்துருக்காங்க, லிங்காயத்துக்கு டிக்கெட் குறவுன்னு போர்க்கொடி இருக்குது. எதியூரப்பா மகன் கையில் தான் கட்சியை கொடுத்துருக்காங்கங்கிற போர்க்கொடி இருக்குது. இவங்க கேரண்டி எல்லாம் கொடுத்து காங்கிரஸ் ஆட்சி நல்லா சிறப்பாக செய்கிறதாட்டும் சித்தாராமையா நல்லா பண்ணுறாரு, டிகே சிவகுமார் நல்லா பண்ணுறாரு போன்ற பிரச்சாரங்கள்லாம் இருக்குது. ஆனால் 2019ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் பாஜக அங்கே 51% வாக்கெடுத்தாங்க. இப்போ ஒரு 8-10% வாக்கு பலம் கொண்ட தேவகவுடா கூட்டணிக்கு வந்திருக்கிறாரு. அகில இந்திய அளவில் தேவகவுடா மோடிக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கிறாரு. மோடிக்கான விஷயங்களெல்லாம் அவரே பேட்டியெல்லாம் கொடுத்து அருமையாக பண்ணுறாரு. தள்ளாத வயதிலும் வந்து ஓட்டு போட்டுட்டு போகிறாரு. ஸோ ஒக்காலிகா சமுதாயத்தோட ஆதரவும் கூடுதலாக கிடைக்குது. மோடி ஸ்வீப் பண்ணுவார். இப்போ ஓல்டு மைசூர் ரீஜனில் இப்போ எலெக்ஷன் நடக்குது, ஸ்வீப்பாக தான் இருக்கும். இங்கே சிவகுமார் இருக்கார், அது இதுன்னு பேசிகிட்டு இருக்காங்க. 19 ஸ்வீப் பண்ண மாதிரி 24 மோடி ஸ்வீப் பண்ணிடுவாருங்கிறது தான் நம்மளோட பார்வை. ஏன்னா மோடிக்கு எதிராக ஒரு பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டை விட்டுருப்பீங்கனாலாவது மக்கள் கொஞ்சம் நம்புவான். இது 14 நீங்கள் மன்மோகன் சிங்கை ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கலாம். 9-14 மன்மோகன் சிங் ஆட்சி மோசமாக 9 ப்ரொஜெக்ட் பண்ணீங்க, ஏன் 14 ப்ரொஜெக்ட் பண்ணல? மன்மோகன் சிங் லீடர் ஆயிடுவார், ராகுல் காந்தி சோனியா இதுக்கு வந்து உங்களுக்கு பாதிப்பு வந்துடும். நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணலை, ஆட்டோமேட்டிக்காக மோடி மட்டும் ப்ரொஜெக்ட் ஆனார், மோடி ஜெயித்தார். 19லேயாவது நீங்கள் ராகுலை ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கலாம். ஏழை மக்களின் தலைவன் ராகுலை பிரதமராக்குங்கன்னு கேட்டிருக்கலாம், கேட்கல. மோடி மீண்டும் பெரிய அளவில் ஜெயித்தார். 24லையும் கூட உங்களுக்கு ராகுல் பப்பு இல்லை, வளர்ந்துட்டார், அப்படி இப்படி ஜோடா யாத்திரையில் வந்துட்டார். ஏன் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக ப்ரொஜெக்ட் பண்ணக்கு என்ன? 240 சீட்டில் 1 to 1 சீட்டில் ப்ரொஜெக்ட் பண்ணி அது அம்பானி அதானிக்கு ஆள் மோடி, கிரானிக் கேபிட்டலிசம், ஏழை மக்களின் ஆள் வந்து ராகுல் தாண்டி ப்ரொஜெக்ட் பண்ண உங்களுக்கு என்ன பயம்? ஸோ உங்களுக்கு ப்ரொஜெக்ட் பண்ண முடியலை. ஒன்லி பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் மோடி. 14லேயும் ஒன்லி பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் மோடி. 19லேயும் ஒன்லி பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் மோடி. 24லேயும் ஒன்லி பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் மோடி. ஸோ 14-19 மாதிரி ஒன்லி பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் வில் ஸ்வீப் இந்தியா. அதில் கர்நாடகா என்ன, ஒரு கேரளா இல்லை, தமிழ்நாடு இல்லை. இதுதான் நம்மளோட கருத்து. ராஜஸ்தான்லாம் ஏறி பேருவாப்பில் அவங்க நீங்கள் அவரை இந்துக்களுக்கு பிளவுபடுத்துகிற மாதிரி, இந்துக்களை பிளவுபடுத்துகிற மாதிரி நீங்கள் வந்து ஜாதி வாரி கணக்கெடுப்பு, இடஒதுக்கீடை காலி பண்ணிடுவார், அம்பேத்கருக்கு கான்ஸ்டியூஷன் குப்பை தொட்டில் போட்டுருவாரெல்லாம் சொன்னால் அவர் பாஜக மேனிஃபெஸ்டோவே அம்பேத்கர் பிறந்த நாளில் தான் அனௌன்ஸ் பண்ணுறாரு, வெளியிடுறாரு. நான் அந்த இடத்துல இருக்க காரணம் பாபா சாஹேப் பீம்ராவ் அம்பேத்கரை கௌரவிக்கிறாரு. தென் நீங்கள் இந்துக்களை பிளவுபடுத்த நினச்சா அவர் இந்துக்களை ஒற்றுமைப்படுத்தக்கூடிய இதை ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆணித்தரமாக நின்று பேசுகிறாரு. அவரால் தான் இந்துக்களை ஒற்றுமைப்படுத்த முடியும். இந்தியாவில் பாரத கண்டத்தில் எந்த ஒரு தலைவரோ தனிநபரோ ஆன்மீகவாதியோ மோடி அளவு இந்துக்களை ஒற்றுமைப்படுத்தினது வந்து நடைமுறையிலும் இல்லை, புராணகால கதையிலும் இல்லை, வரலாற்றிலையும் இல்லை. மோடி தான் அதிக அளவு இந்துக்களை ஒற்றுமைப்படுத்தியிருக்கிறாரு. நெஹ்ரு இந்திரா காந்தியோட இந்துக்களின் ஆதரவை பெரிய அளவு பெற்ற ஒரு தலைவராக இருக்கிறாரு. அப்பர் காஸ்ட் இந்து, ஓபிசி இந்து, இபிசி இந்து, எஸ்சி இந்து, எஸ்டி இந்து, எல்லா இந்து மோடிக்கு ஆதரவாக இந்திய அளவுக்குள்ள பெருமளவில் இருக்கிறாங்க. அது தொடர்றது வர மோடியின் வெற்றியை தொடரும். மோடி ஃபார் பிஎம் 2024 தாண்டி மோடி ஃபார் பிஎம் 2029னாலும் அவர் இந்தியாவின் ஆயுட்கால பிரதமர். அவருக்கு பெரிய வெற்றியை இந்திய மக்கள்
கொடுக்க தயாராக இருக்காங்க. சமீப காலத்தில் மோடியினுடைய பேச்சுக்கள்லாம் சர்ச்சையை கிளப்பிட்டு பிரச்சாரங்களில் பேசுகிற பேச்சு அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? என்னைக்கு தான் கிளப்பில்லை, எல்லா நாளும் மோடி பேச்சு சர்ச்சைகளை தான் கிளப்போம். அது முஸ்லீம் அப்பீஸ்மெண்ட்டுங்கிற மாதிரி அளவுக்கு முஸ்லீம்களை பகடக்காயாக வச்சு ஒரு அரசியலை ராகுல் காந்தியும் கம்யூனிஸ்ட்டும் பண்ணும்போது மோடி வந்து அதற்கு எதிரான ஒரு இதை வந்து பண்ணத்தான் செய்வார், சர்ச்சையை கிளப்பத்தான் செய்யும். எந்த சர்ச்சை வந்தாலும் இந்துக்கள் மத்தியில் மோடிக்கு கூடுதல் லாபத்தை தான் கொடுக்கும். இருந்தாலும் மோடி அவர்களுடைய இந்த மாதிரியான பேச்சுக்கள்லாம் சரியா? காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையை புரிஞ்சிக்காமல் பேசுகிறாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு. புரிஞ்சிக்காமலாம் பேசலாம். இவங்க வந்து கண்ணை மூடிட்டு இடஒதுக்கீடை ரத்து பண்ணிடுவார், அது இந்த மாதிரிலாம் இவங்களை பற்றி மோடியை பற்றி உள்ள பிரச்சாரங்களும் அம்பானி அதானிக்கான கட்சி இதெல்லாம் இது தொழிலதிபர்களாக தான் மோடி கட்சி நடத்துகிறாலாம் ரொம்ப கடுமையான குற்றச்சாட்டுகளை சொல்லும்போது வந்து அந்த எதிர்வினை ஆற்றி தான் தீரணும். அந்த எதிர்வினை ஆற்றார். எதிர்வினை ஆற்றலாம் சார், அதுக்குன்னு மத உணர்வை தூண்டி விட்டு இந்து மக்களை ஒரு பக்கமாக பிரித்து கொண்டு வந்து ஒன்றை திரட்டி அவங்களுக்கு எதிராக இவங்களை நிறுத்தி இது பண்ணுறது சரியா? இந்து மக்களை பிளவுபடுத்துகிற மாதிரி ராகுல் காந்தியும் கம்யூனிஸ்டுகளும் செய்கிறது சரியா? அவங்க என்ன செஞ்சாங்க? இந்துக்களை பிளவுபடுத்துகிற மாதிரி தான் இடஒதுக்கீடை அபாலிஷ் பண்ணிடுவார் மோடினா, அப்போ அட்டவணை பிரிவு மக்கள் ஓபிசி மக்களுக்கான இடஒதுக்கீடை மோடி ரத்து பண்ணிடுறான், மோடி உயர் ஜாதி இந்துக்களுக்கான ஒருங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை கொடுக்குறீங்கல்ல சார். அது வேற சார், அது வந்து இடஒதுக்கீடுன்றது காமன். இது வந்து ஒரு மதம் சார்ந்த இஸ்லாமிய மக்களை ஒரு பக்கமாக இது பண்ணுறாரு, கார்னர் பண்ணுறாரு. அடுத்த நாளே சொல்லிட்டாரு, பஸ்மந்தா முஸ்லீம்களுக்காக நாங்கள் தான் பேசுகிறோங்கிறதும், ட்ரிபிள் டலாக்கில் முஸ்லீம் பெண்கள் உரிமையை பெற்றுக் கொடுத்தது பாஜகங்கிறதும், இது ஏழை எளிய முஸ்லீம்களின் கனவான வாழ்க்கை நோக்கமான கட்சி பயணத்துக்கு வந்து ஏழை எளிய முஸ்லீம் பெண்களுக்கும் தாய்மார்களுக்கும் அதற்கான வழிவகைகளை செய்து கொடுத்தது பாஜக அரசாங்கங்கள் தாங்கிறதும் மோடி தெளிவாக சொல்கிறார். அதுக்காக எத்தனையோ இஸ்லாமிய தாய்மார்களும் சகோதரிகளும் வாழ்த்துவாங்கங்கிறதே கிளைம் பண்ணுறாங்க. இல்லை, மோடி பேசுறது மதச்சண்டையை தூண்டி விடுற மாதிரி இல்லையா? மதச்சண்டைலாம் இல்லையே. 10 வருஷத்தில் எங்கே மதச்சண்டை இருக்குது? மணிப்பூரை தவிர ராஜஸ்தானில் இருக்கா, மத்திய பிரதேசில் இருக்கா, பீகாரில் இருந்தா, உத்தரப்பிரதேசில் இருக்கிறா, எந்த ஊரில் இருந்தது? எக்ஸப்ட் மணிப்பூர். தமிழ்நாட்டில் கூட இல்லை, கேரளாவில் கூட பெருசாக இல்லை. மணிப்பூரை தவிர எங்கே இருக்குது? 10 ஆண்டு மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு மதச்சண்டையே இல்லையே மணிப்பூர் தவிர. ராகுல் காந்தியோட மேனிஃபெஸ்டோ எப்படி பார்க்குறீங்க? ஒரு 16 லட்சம் கோடி இவர் அவருடைய நண்பர்களுக்கு அடைச்ச கடனெல்லாம் புடுங்கி நான் மக்களுக்கு நன்மை செய்வேன், ஏழை மக்களுக்கு உண்டு. வாய்ப்பே இருக்காது தம்பி. வந்தால் தானே, அதெல்லாம் வரமாட்டார், வாய்ப்பே இல்லை. ராகுல் காந்தி வந்தா பட் அந்த பிரச்சாரத்தை எப்படி பார்க்குறீங்க? இப்போ அவ்வளோக்குள்ள நம்பிக்கை இருக்கு? 16 லட்சம் கோடி அப்படி நம்பிக்கை இருக்கும்னா அவரை பெர்மிஷன் கேண்டிடேட்டாக சொல்லுங்க. அது முடியல உங்களுக்கு. சார், அவர் வைக்கிற அந்த குற்றச்சாட்டு எப்படி சார் பாக்குறீங்க? 16 லட்சம் கோடிய குற்றச்சாட்டு அநியாயமா கொடுத்துருக்கீங்கன்ற குற்றச்சாட்டுகள் அரசியல் அரங்கத்தில் வீணாக்கிட்டீங்கன்ற அந்த பாயிண்ட்டுக்கு நம்ம பதில் சொல்லணும்ல. அதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? குற்றச்சாட்டுகள் யார் வேணாலும் சொல்லலாம் அரசியல் அரங்கத்தில். நீங்க வந்து செய்வேன்னு சொன்னா உங்களை மம்தா ஏற்றுக்குவாங்களா? உங்களை அகிலேஷ் ஏற்றுக்குவாரா? உங்களை தேஜஸ்வி ஏற்றுக்குவாப்புல? ஸ்டாலின் தவிர யாரும் உங்களை ஏற்றுக்குவா? ஸ்டாலின் மட்டும் உங்களை ஏற்றுக்குவார், வேற யாரும் உங்களை ஏற்றுக்க மாட்டாங்க. அதை அவங்க பேசி முடிவு பண்ணிப்பாங்க. என்ன முடிவு பண்ணுவாங்க? வந்தால் தானே பேசி முடிவு. எனக்கு பேசுறதுக்கே வாய்ப்பு வராத, வாய்ப்பு வந்தால் தானே பேசுவீங்க, முடிவு பண்ணுவீங்க. பேசுறதுக்கே வாய்ப்பு வராமல் நீங்கள் என்ன பேசி முடிவு பண்ண போறீங்க? நார்த் சைடில் கொஞ்சம் மோடி மீதான அதிருப்தி கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்றாங்க. அப்படின்னு சவுத் சைடில் எங்கே போட்டால் மோடிக்கு எதிராக போட்டால் வியூஸ் போகும், ஆதரவு போகும், பத்திரிகை படிப்பாங்க. அதனால இங்கே அப்படி எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. ட்விட்டரில் அதை போட்டாங்கன்னா எக்ஸ்தலத்தில் போட்டால் இல்லை, இதனால் வரைக்கும் வளர்ச்சி, இந்தியாவோட வளர்ச்சி, மோடி அரசின் சாதனைகள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருந்த மோடி இப்போ திடீர்னு மத அரசியலை கையில் எடுக்கிறாருன்னா அவருக்கு அது பதட்டம் தானே? பதட்டம் இல்லை. இந்துக்களை பிளவுபடுத்த முயற்சி பண்ணும்போது ஒற்றுமைப்படுத்துறதுக்கு அவர் இருக்காது. யார்? மோடியோட பேச்சு ஒற்றுமைப்படுத்துமா? கண்டிப்பா. இந்துக்களை தாடியை பிடிங்கிட்டு அவங்க கிட்ட கொடுத்துருவாங்கன்றது ஒற்றுமைப்படுத்துற பேச்சா? இந்துக்களை ஒற்றுமைப்படுத்தணும்னு சொன்னா, இந்துக்களை ஒற்றுமைப்படுத்த நீங்க இடஒதுக்கீடு அபாலிஷ் பண்ணிடுவாங்கன்னு சொன்னா, அம்பேத்கருக்கு கான்ஸ்டியூஷனை குப்பத்திட்டு தூக்கி போட்டுருவான்னு சொன்னா, அவரே நான் அம்பேத்கரால் இந்த இடத்துல இருக்குன்னு சொல்றாரு. பி மார்க் கொண்டு வந்திருக்கிறாரு. அம்பேத்கர் பற்றி அவர் அளவுக்கு செய்தவங்க யாரும் இல்லை. எந்த பிரதமரும் அம்பேத்கரை பேசுனது இல்லை. நீங்கள் அம்பேத்கர் கான்ஸ்டியூஷனை கிழிச்சு குப்பை கொட்டையில் போட்டுருவார் மோடிங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தீங்கன்னா அது போய் பிரச்சாரம் தானே. இடஒதுக்கீடு ரத்து பண்ண முடியாதுன்னு அவர் பீகார் எலெக்ஷன்லேயே சொல்லிட்டாரு. மோகன் பகவத் லல்லு அதை அந்த இதுலேயே கண்டினியூ பண்ணி அசூரன்ஸ் கொடுத்துட்டாரு. எத்தனை வருஷம் ஆகுது? கண்டினியூ ஆகுது. அதை அவர் வந்தால் ரத்து பண்ணிடுவாருன்னு நீங்கள் அபாண்டமாக சொன்னீங்கன்னா அப்போ அது நீ எதில் குற்றச்சாட்டுறீங்களோ நான் இந்துக்களுக்கு உறுதியானவன் தான் இப்படியெல்லாம் சொல்லி என்கிட்ட அட்டவணை பிரிவு இந்துக்களையும் அட்டவணை பழங்குடி இந்துக்களையும் இதர பிற்படுத்த இந்துக்களையும் என்கிட்ட பிரிக்க முடியாது. நான் இந்துக்களுக்கு நியாயமானவன் தான், இந்துக்களுக்கு சரியானவன் தான். அதுக்கு என்ன இப்போ நான் இந்துக்களுக்கு உறுதியானவன் தான் உறுதியாக சொல்கிறார் அவர்.
பிரியங்கா காந்தி சொல்றாங்க, தாலியை பத்தி மோடி பேசலாமா, நாட்டுக்காக எங்க அம்மா தாலியை இழந்தாங்க அப்படின்னு. எங்க அதெல்லாம் எத்தனை வருஷம் ஆகுதுங்க, அதுக்காக எவ்வளோ வருஷம் ஆண்டு தொலைச்சிட்டாங்கங்க. மற்றவங்களுக்கு இவ்வளோவா வாய்ப்பு கிடச்சி, இந்த குடும்பம் எவ்வளோ நாள் இந்த தியாகத்துக்கெல்லாம் ஆண்டு முடிச்சாச்சு. இதில் என்ன இருக்குது? அவங்க அம்மா சோனியா காந்தி, ராகுல் காந்தி, ராஜீவ் காந்தி இறந்தார். அதுக்கு பிறகு காங்கிரஸ் ஆட்சி வந்தது. ஸோ இவங்க அதனால் வச்சு இவங்க அம்மா இவங்கெல்லாம் வந்து ராஜீவ் ஃபவுண்டேஷனை வச்சு ஒரு ஆட்சியை ஆட்டி படைச்சி எவ்வளோ காலம் அதில் நீங்கள் ஆண்டாச்சு. இன்னும் அதையே சொல்லிகிட்டு இருக்கிறதுல என்ன இருக்குது? தியாகம் பண்ணீங்க, இல்லைன்னு சொல்லலை. நாட்டுக்காக தியாகம் பண்ண குடும்பம் தான், மறுக்கலை. இந்திரா காந்தி தியாகம் பண்ணார், ராஜீவ் காந்தி தியாகம் பண்ணார். தியாகத்தின் பலனை தான் இந்திரா காந்தி பண்ண தியாகத்தின் பலனை தான் தனி மெஜாரிட்டி அமோகமாக அடைஞ்சு போயிட்டீங்களே. அதே மாதிரி ராஜீவ் காந்தி பண்ண தியாகத்தை பயணத்தை தான் மன்மோகன் சிங்கை பிரைம் மினிஸ்டராக வச்சு 10 வருஷம் ஆண்டு முடிச்சிட்டிங்களே. இன்னும் எத்தனை நாள் தான் இந்த நாடில் வந்து ஒரு இத்தாலி பெண்மணி ஆள்றது? அதில் தான் மோடி வந்தார். நாட்டின் மானத்தை, ஆர்எஸ்எஸின் மானத்தை, பாஜகவின் மானத்தை காப்பாற்றி வாஜ்பாயும் அத்வானியும் தோக்கடிச்சு இந்த தியாகத்தை சொல்லியே நீங்கள் தோக்கடிச்சிங்க. அதுக்குள்ளே இதுதான் முடிச்சுட்டு போயாச்சு. அந்த தியாகத்தோட பலன் முடிஞ்சு போச்சு. இன்னும் அது முடிஞ்சு போன கதையை சொல்லி என்ன இருக்குது? ஒன்றும் இல்லை. தேர்தலில் அண்ணாமலையினுடைய செயல்பாடு எப்படி இருந்ததுங்க சார் தமிழ்நாட்டில் பாஜக லீடராக? அண்ணாமலை தமிழக பாஜக வளர்த்தெடுப்பார். பொன்னார், தமிழிசை இவங்களோடலாம் 2 மடங்கு பலமான கட்சியாட்டு பாஜக கொண்டு வருவார். 8 to 10% தானே வந்துடும். அதுக்கு மேலே வந்தாலும் மகிழ்ச்சி. ஆனால் 8 to 10 தானே வந்தாலே அண்ணாமலை பவர்ஃபுல் லீடர். 2026 பாஜக ஒரு பிளேயராக இருக்கும். 2006 பாஜக பிளேயராக இருக்கல. 2021 முருகன் தலைமையில் 2.7% தான் 4 சீட்டு கிடச்சிது. தமிழிசை தலைமையில் 2.7% தான், ஒரு சீட்டு கூட 16 கிடைக்கல. அந்த சூழ்நிலையில் இன்றைக்கி அதை விட பல மடங்கு பெரிய சக்தியாட்டு வந்து மக்களவைத் தேர்தல் எடுத்துட்டிங்கன்னா தமிழிசை எடுத்ததோட 2 மடங்குக்கு மேலே வாக்கு வலிமை காட்டி மோடிக்கு பெரிய வேல்யூ அடிஷன் ஆட்டு தமிழகத்தில் பாஜக வளர்த்து காட்டுவார் அண்ணாமலை. இருந்தாலும் ஒரு சீட்டு கூட ஜெயிக்க மாட்டாருன்றீங்க, அதுவும் வளர்ச்சியா? சீட்டு ஜெயிக்கலாம், ஜெயிக்காமலும் இருக்கலாம். ஆனால் அதுதானே சார் முக்கியம். நீங்கள் அப்படின்னா பொன்சாய் மரம் மாதிரி 30 வருஷமாக அப்படியே தான் இருக்கணும். 98 சீட்டு ஜெயித்து 99 சீட்டு ஜெயித்து வளர்ந்துட்டா கட்சி வளர்ந்து போனாதாங்க அது வளர்ச்சி. கட்சி வளர்ந்துட்டுன்னா வளர்ச்சி தானே வந்துடும். ஒரு சீட்டு கூட சீமான் ஜெயிக்கலை. அவர் என்ன சீமான் என்ன சொல்கிறாரு? 7.5% ஆம் ஆத்மி கட்சி 2019 எடுத்தது. 22ல் 42% ஓட்டை போச்சு. அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு நடந்தது உங்கள் பிள்ளை சீமானுக்கு நடக்காதாங்கிறதுல அவர் போகிறாரு. அதே மாதிரி தான் பாஜகவுக்கும் கட்சியை அண்ணாமலை வளர்த்து காட்டிட்டாருன்னா அதுக்கப்புறம் மேலே போகும், சீட்டெல்லாம் தானே வரும். அண்ணாமலை அவர்கள் ஒரு விஷயத்தை நிறைய சர்ச்சைக்குரிய வகையில் பேசிக்கிட்டே இருந்தார் இந்த தேர்தலில், மேனிஃபெஸ்டோடலாம். அதெல்லாம் இப்போ கை கொடுக்குமா? அவர் பேசுனதுலலாம் கொஞ்சமாவது லாஜிக் இருக்கு. 2 மடங்கு ஓட்டு வருங்க தமிழிசையோட. 2 அண்ணாமலைக்கா? ஆமாம், 2 மடங்கு கூட வந்துடும். அண்ணாமலை ஒரு லாஜிக் ஒன்று சொன்னாரு, நாங்கள் அதிமுக இல்லாதப்போ தான் எங்களுக்கு ஓட்டு அதிகமாக கிடைக்குது. உண்மைதானங்க, அது உண்மைதானங்க. அது நீங்கள் ஊடகத்தில் திராவிட இயக்கம் அது இதுன்னு அந்த ஒரு சில தரப்பு வந்து அதை பொய் பிரச்சாரம் பண்ணி அண்ணாமலை எடப்பாடியால் பெரிய லாபங்கிற மாதிரி சொன்னாப்புல உடச்சி தள்ளிட்டாரு. அண்ணாமலை எடப்பாடியால் நஷ்டம். சிபி ராதாகிருஷ்ணன் எடுத்த ஓட்டு 2014 அதிமுக எல்லாமே எடுத்த ஓட்டை அதிமுக எடப்பாடி கூட்டணியோடு எடுக்கலை. எடப்பாடி மைனஸ், நான் விளையாட கொண்டெல்லாம் வெளியேறிட்டாங்க. அதே மாதிரி அன்புமணி ராமதாஸ் 2014 வெற்றி பெற்றார், 19 வெற்றி பெறல. அங்கேயும் எடப்பாடி பழனிசாமி மைனஸு. பொன் ராதாகிருஷ்ணன் 14 வெற்றி பெற்றார், அந்த ஓட்டை கூட 19 எடுக்கலை. இப்போ அதிமுக கூட்டணி எடப்பாடி பழனிசாமி தலைமையில் மைனஸு 3.7% வாக்கு தான், ஒரு சீட்டும் ஜெயிக்கலை. அதைத்தான் அண்ணாமலை சொல்கிறார். இப்போ 8-10% வாக்கு எடுத்திருப்பாருன்னா எடப்பாடி மைனஸு, அண்ணாமலை கட்சியை வந்து எடப்பாடி இல்லாமல் கூட்டணி இல்லாமல் வளர்த்து காட்டிட்டாருன்னு அர்த்தம். ஒரு சீட்டு கூட ஜெயிக்கலை 19. இப்போ சீட்டு ஒரு வேளையில் ஜெயிக்கலாம், அது வரலாம் வராமல் இருக்கலாம். வாக்கு சதவீதத்தில் அடித்து தூள் கிளப்பிடுவார். திடீர்னு இப்போ தேர்தல் அன்னைக்கு வந்து 1 லட்சம் பேரை காணுன்றாரு வாக்காளர். அது எனக்கு உடன்பாடு கிடையாது. நம்ம அலர்ட்டாக இருந்து முதல்ல சொல்லியிருக்கணும். அது பிறகு தேர்தல் முடிஞ்ச பிறகு சொல்கிறதுல எந்த பயனும் கிடையாது. ஒரு வேளையில் அடுத்த கட்டங்களில் இந்த மாதிரி வராத ஒரு சூழ்நிலை எல்லா அரசியல் கட்சிகளும் தேர்தல் ஆணையம் பார்த்துக்கூடிய பொறுப்பு எல்லாத்துக்குமே இருக்குது. நம்ம ஓட்டு போடக்குன்னா நம்ம ஓட்டு இருக்காங்கிறத அலர்ட்டாக இருக்கணும். ஓட்டு இல்லைன்னா எல்லாமே டைம் தராங்கல்ல, இந்த தேதிக்குள்ளே வாக்காளர் பட்டியலில் பேரை சேர்க்க டைம் கொடுக்குறாங்க இல்லையா, அதை நம்ம கரெக்டாக பயன்படுத்திக்கணும். இது ஆஃபீஸர்ஸோட தப்பு. எந்த ஒரு கட்சியும் இதை சேர்ந்து திட்டமிட்டு இந்த ஓட்டு அந்த ஓட்டு எல்லாம் போராட்டம்லாம் பண்ணாங்களே, அதை பார்த்தீங்களா? கையில் மையோட. சரி, மையோட போராட்டம் பண்ணுறதுல தப்பு இல்லை சார், அதுதான் சார் தப்பு. ஓட்டை காணுன்னு சொல்லிட்டு மையோட போராட்டம் பண்ணுறது தப்பு இல்லை. மற்றவங்க ஓட்டை காணாமல் போனதுக்கு
ஓட்டு இருந்தவங்க போராடல தப்பு இல்லை. எதிர்காலத்தில் இந்த மாதிரி இல்லாமல் இருக்குன்னு தான் சொல்கிறேன். நான் அதை ஒன்றும் பெருசாக அதுக்கு ஒன்று பெரிய முக்கியத்துவம் கொடுத்து நான் பேசலையே. ஆனால் மொதல் சுற்றிலே என் கருத்தை நீங்கள் கேட்டீங்களே, அது என்னமோ சொல்லி என்னத்துங்கிற வார்த்தையை தான் நான் அடித்தேன். உலக தமிழர்களை அழகின் உச்சமான சுவிட்சர்லாந்தில் சந்திக்க ஓர் அரிய வாய்ப்பு. தி ரைஸ் அமைப்பின் 13வது உலக தமிழர்கள் மற்றும் திறனாளர்கள் மாநாடு நடைபெறும் நாள் ஜூன் 7ஆம் தேதி முதல் 9 வரை 2024 சுவிட்சர்லாந்து நாட்டில் உலக புகழ்பெற்ற டாவோஸ் காங்கிரஸ் சென்டரில். முன்பதிவிற்கு www.tamilrise.org. தொடர்புக்கு 9150060032.